நவ கிரகங்கள் இருக்காங்க அதுக்குள்ளார. நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். எல்லாம் நவகிரகங்கள்னா என்ன மாரி? ஏதாவது வேற மாரி இருக்குங்களாங்க? அதாவது எல்லாம் பெரிய பெரிய சிலை. அந்த ஓ! கோவிலுக்குள்ள எல்லாமே பெரிய பெரிய சிலை. அதுல வாராகி அம்மனும் இருக்கா. ஓ! வாராகியும் இருந்தா அதுக்குள்ளார. ம். பெரிய பெரிய சிலைகளா வச்சு, அதுக்கு பின்னாடி வந்து அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மரங்கள் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. ஒரு கிரகத்துக்கு இந்த மரம், ஒரு கிரகத்துக்கு இந்த மரம், அந்த மாதிரி வரும். ம். அந்த மாரி என்னோட இதுக்கு கும்பராசி சதய நட்சத்திரம் வரும்போது பார்த்தா, கருங்காலி மரம் வச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா. ஆனா ஆக்சுவலி என்ன அறியாம கருங்காலி ஒரு பீஸ் எனக்கு ஒருத்தர் கொண்டு வந்து குடுத்தாங்க. ம். அம்மா இது வீட்ல வைங்க, விசேஷம் சாமிக்கு வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி குடுத்தாங்க. அது அது இது முடிஞ்சு அந்த கோயில் எல்லாம் முடிஞ்சுட்டு கரெக்ட்டா ஒரு 4 மணிக்கு நாங்க வராகியம்மன் பள்ளூர் போயிட்டோம். ம். பள்ளூர் போய் அம்மாகிட்ட போனா, இருட்டு கருவறை. ம். இருட்டு கருவறை. அதுல ம். 2 விளக்கு மட்டும் தான் எரியுது. ம். அப்புறம் வெளியில போயிட்டு அவங்க சொன்னாங்க, ஏதோ படையல் போடணும் அப்படின்னு சொல்லி அரிசி எல்லாம் குடுத்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு நான் சொன்னேன், "அம்மா என்னால உட்கார முடியாது கீழ. முட்டி பிரச்சனை இருக்கு. கால் எனக்கு இந்த வலி இருக்கு. நான் இங்கேருந்து போம்போது என்னோட இந்த கால்ல இருக்கிற கர்மாவ நீ இங்க முடிச்சு குடுத்துரு. ஆ. ஏதோ ஒரு கர்மா எனக்கு கால்ல புடிச்சிருக்கு. அந்த கர்மாவ நீ எடுத்துடு. தயவு செஞ்சு. என்னால வேலைக்கு போ முடியாது." ம். அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்மாட்ட கும்பிட்டுட்டு நான் வெளியில வரேன். கால் சரியா போச்சு.